Good morning students. இப்போ நம்ம job costingல good morning students. Cost accounting 2ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது contract costing. Contract costingல simple finished contractனு ஒரு அக்கவுண்ட் இருக்கு. ஓகேங்களா? அதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். First illustration sum number 1 பார்க்கலாம். Seema & Co undertook a contract for construction of a private house. Contract price was rupees 40 lakhs. The following were details. சீமா அன்கோங்கிறவங்க ஒரு பிரைவேட் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க. அந்த அது ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பிரைவேட் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அதோடைய கான்ட்ராக்ட் பிரைஸோட வேல்யூ எவ்வளவு 40 lakhs கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்துருக்க டீடைல்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. மெட்டீரியல்ஸ் சென்ட் டு த கான்ட்ராக்ட் சைட், labor, skilled and unskilled, subcontracts of plumbing and electricity, sundry expenses, closing stock of materials at site, prepare contract account and determine the profit or loss. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு அவங்க நம்மளை என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க, கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ராஃபிட்டா லாஸ் ஆன் டெட்டர்மைன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றோம். கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் உங்களுக்கு லெட்ஜர் ஃபார்மேட்ல ப்ரிப்பேர் பண்றோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன் லெட்ஜர் ஃபார்ம்னு உங்களுக்கு மென்ஷன் பண்றேன்னா, டெட்டார் சைட்ல நீங்க டூங்கிற வேர்டு வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும், கிரெடிட்டார் சைட்ல பைங்கிற வேர்டு வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்ல உங்களுக்கு ஒரு மார்க் லெஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ ஹெட்டிங் எழுதணும். எந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலுமே நீங்க ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் கொடுத்தாகணும். இது யாருடைய கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்? சீமா அண்ட் கோவுடைய கான்ட்ராக்ட் அக்கௌண்ட். அப்போ ஹெட்டிங்ல என்ன எழுதுறீங்க? சீமா அண்ட் கோ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்னு எழுதிக்கீங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மெட்டீரியல் சென்ட் டு கான்ட்ராக்ட் சைட். நல்லா கவனிங்க. சீமா அன்கோங்கிறவங்க மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 16 லட்சம் ரூபாய் வேல்யூ இருக்க மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதோ அந்த சைட்டுக்கு டைரக்டா மெட்டீரியல் அனுப்பிடுங்கன்ட்டு நம்ம சப்ளையர் கிட்ட சொல்லிடுவோம். ஓகேங்களா? அதனால மெட்டீரியல் நேரம் எங்க போயிடுச்சு? கான்ட்ராக்ட் சைட்டுக்கு 16 லட்சம் ரூபாய் ஒர்த் இருக்க மெட்டீரியல் போயிடுச்சு. அப்போ பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அப்போ பர்ச்சேசஸ் எல்லா பர்ச்சேசஸும் எங்க வரும்? உங்களுக்கு டெட்டார் சைடு. சேல்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் எல்லாம் கிரெடிட்டார் சைட்ல வரும். பர்ச்சேசஸ் எல்லாம் உங்களுக்கு டெட்டார் சைட்ல வரும். அப்போ நம்ம என்ன எழுதிக்கணும்? 2 மெட்டீரியல் சென்ட் ஆன் சைட்னு 16 lakh rupees என்டர் பண்ணிட்டோம். அடுத்தது லேபர். லேபர் எங்க எல்லா கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்லயும் மெட்டீரியல், லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஆல் த எக்ஸ்பென்சஸ் கோஸ் டு டெட்டார் சைடு. ஓகேங்களா? சேல்ஸ் அண்டு க்ளோசிங் ஸ்டாக் எல்லாம் எங்க வரும்? உங்களுக்கு கிரெடிட்டார் சைட்ல போயிடும். ஓகே, இப்போ லேபர்ல ஸ்கில்டு லேபர், அன்ஸ்கில்டு லேபர்ன்ட்டு 6 lakh rupees, 4 lakh rupees டோட்டலா லேபருக்கு 10 lakh rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ லேபர்லாம் எங்க வரும்னு சொல்லியிருக்கேன்? டெட்டார் சைடு. அது ஒரு எக்ஸ்பென்சஸ். லேபர், வேஜஸ் எல்லாமே என்னது? உங்களுக்கு செலவு, சேலரி எல்லாமே. ஓகேவா? ஸோ கான்ட்ராக்ட் அப்போ அந்த கான்ட்ராக்ட் எடுத்து பண்றவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது எக்ஸ்பென்சஸ். 2 லேபர், ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டு 6 lakh rupees, 4 lakh rupees டெட்டார் சைட்ல என்டர் பண்ணியாச்சு. அடுத்தது சப்கான்ட்ராக்ட் ஃபார் பிளம்பிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டி 4 lakh rupees. பிளம்பிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டிங்கிற அந்த மெட்டீரியல் வாங்குறதுக்கும் அதுக்கு வேஜஸ் பண்றதுக்கும் அது செட் பண்றதுக்கும் 4 lakh rupees செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அது எக்ஸ்பென்சஸ். அப்போ எங்க வரும்? உங்களுக்கு டெட்டார் சைட்ல 2 சப்கான்ட்ராக்ட் ஃபார் பிளம்பிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. சப்கான்ட்ராக்ட்னா என்னது? தனியா ஒரு ஆளை வச்சு செட் பண்றது. இந்த அது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல அது இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. எலக்ட்ரிசிட்டி ஒர்க், பிளம்பிங் ஒர்க்குன்னுட்டு அது ஒரு தனி கணக்கு எழுதுவாங்க. அதை கொண்டு வந்து இங்க எழுதிட்டாங்க. ஓகேங்களா? அதுவும் எக்ஸ்பென்சஸ் தான். அடுத்தது சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ். சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு? 2 lakh rupees. அதர் எக்ஸ்பென்சஸ், அன்லோடிங், அன்லோடிங் எல்லாமே எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஆல் எக்ஸ்பென்சஸ் டுகெதர். சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் காமனா 2 lakh rupees என்டர் பண்ணியிருக்காங்க. எங்க வரும்? உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் டெட்டார் சைட்ல வரும். அடுத்தது closing stock of material. Closing stock of material at site 1 lakh rupees. கவனிங்க. க்ளோசிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக் டெட்டார் சைட்ல வரும். க்ளோசிங் ஸ்டாக் எங்க ஷோ ஆகும்? கிரெடிட்டார் சைட்ல. அப்போ கிரெடிட் சைட்ல போயிட்டு பை க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் 1 lakh rupees என்டர் பண்ணிடணும். அடுத்தது இந்த கான்ட்ராக்டுக்கு எவ்வளவு ருபீஸ் பேசியிருக்காங்க? 40 lakh rupees கான்ட்ராக்ட் பிரைஸ். அதாவது சேல்ஸ் பண்றது இவர் வாங்கியிருக்காரு. சீமா அண்ட் கோங்கிறவரு என்னது? கான்ட்ராக்ட் பிரைஸ் இவருக்கு சேல் 40 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. எங்களுக்கு இந்த வீட்டை கட்டி கொடுத்துருங்க, உங்ககிட்ட கான்ட்ராக்டா விட்டுட்டோம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ அவருக்கு 40 lakh rupees வந்திருக்கு. ஓகேவா? அது எங்க என்டர் பண்ணணும்? உங்களுக்கு சேல்ஸ்ன்றது உங்களுக்கு ரெவன்யூன்னு சொல்லியிருக்கேன். அப்போ கிரெடிட்டார் சைட்ல பை கான்ட்ராக்ட் பிரைஸ் 40 lakh rupees எழுதிட்டு யாரோடது? இது கான்ட்ராக்டீஸ் அக்கௌண்ட்ல எழுதணும். ஓகேங்களா? அப்போ பை கான்ட்ராக்டீஸ் அக்கௌண்ட் 40 lakhs rupees வித்தின் த பிராக்கெட்ல கான்ட்ராக்ட் பிரைஸ் என்டர் பண்றோம். ஸோ இங்க கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் என்ன செஞ்சிட்டோம்? கொஸ்டின்ல இருக்க எல்லா டேட்டாஸையும் நம்ம கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்ல கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம
டோட்டல் போட போறோம். எந்த சைடு அதிகமான வேல்யூ இருக்கோ அந்த சைடு தான் டோட்டல் போடுவோம். கிரெடிட்டா சைட்ல தான் 40 lakhs plus 1 lakh 41 lakhs இருக்கு. டோட்டலா 41 lakhs கிரெடிட்டா சைட்ல என்டர் பண்ணிட்டோம். சேம் வேல்யூ டெட்டார்லயும் என்டர் பண்ணிட்டோம். இப்போ டெட்டார் சைட்ல எல்லாமே ஆட் பண்றோம். எல்லா எக்ஸ்பென்சஸ் 16 lakh rupees 6 lakh rupees plus 4 lakh plus 4 lakh plus 4 lakh எல்லாம் ஆட் பண்ணா 32 lakh rupees வருது. அதுல 41 lakhல இந்த டோட்டல்ல 32 lakh டெட்டார் சைட் டோட்டல் ஆட் லெஸ் பண்ணோம்னா சப்ட்ராக்ட் பண்ணோம்னா டிஃபரெண்ட் எவ்வளவு வருது? 9 lakh rupees வருது. 9 lakh rupees ப்ராஃபிட்டா லாஸான்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். உங்களுக்கு கிரெடிட்டார் சைட்ல டோட்டல் வந்து டெட்டார் சைட்ல உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்ததுன்னா அது பேர் ப்ராஃபிட். அப்போ டு ப்ராஃபிட் அக்கௌண்ட் 9 lakh rupees எழுதிட்டு இமிடியேட்டா ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு P&L அக்கௌண்ட்னு முடிச்சிடணும். பேலன்சிங் ஃபிகர் எவ்வளவு? 9 lakh rupees மென்ஷன் பண்ணணும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர்.